இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம இலக்கியாவோட வளர்ச்சியும், இந்த கௌதமோட வளர்ச்சியும் தடுக்க காரணமா இருந்த இந்த அஞ்சலி கண்டிப்பா இவங்க கிட்ட கையும் காலமா சிக்க போறாங்கன்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு கட்டத்துல இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தினால நம்ம கௌதம் இலக்கியாவும் நடு தெருவில் வந்தாங்க. இந்த கார்த்திகை வந்துட்டு இவங்களுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்காம ரொம்பவே வச்சுட்டு இந்த நம்பிக்கையை சுக்குநூற உடைச்சு நம்பிக்கை துரோகமா வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா ஒரு பக்கம் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் போராடணும், இழந்த அந்த ஒரு சொத்து மதிப்பை திரும்ப மீட்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு அவன் ஜானகி அம்மா கிட்ட அந்த ஒரு வார்த்தை சொன்னதும் இலக்கியா அவனுடைய சுயரூபத்திலேருந்து ஒரு சொட்டு கூட நமக்கு வந்துட்டு அவனுடைய சொத்து மதிப்பு தேவையில்ல, பணமும் தேவையில்ல, என்கிட்ட வந்துட்டு அவன் பிடுங்கிக்கிட்டது அந்த ஒரு பங்களா வீட்டையும் இந்த ஒரு கம்பெனியும் மட்டும்தான், மற்றபடி என்னோட அறிவையும் என்னுடைய திறமையும் கிடையாது. இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன், திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இலக்கியாவும் புதுசாக வந்துட்டு கம்பெனிக்கு போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் நம்ம கௌதம் கிட்ட இருக்கிற திறமையினால் திரும்ப 200 கோடி ரூபாய் ஒரு மால் ப்ராஜெக்ட் ஒரே நாளில் இந்த கம்பெனி மேனேஜர் கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. கௌதம், உன்னுடைய ஸ்பீச்சிலே தெரியுது நீ வந்துட்டு எவ்வளோ அனுபவம் உள்ளவனு. கண்டிப்பாக இந்த ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் இந்த ஒரு மாலை வந்துட்டு நீ தான் கட்டி கொடுக்குற அப்படின்ற மாதிரி அவ்வளோ உறுதியை வந்துட்டு முன்னிலையில் அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க. இதை பார்த்ததும் நம்ம கௌதமுக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷங்க. இதை எப்படியாச்சும் வீட்டில் ஜானுக்கிட்டே ரேவதி அம்மா கிட்டே நம்ம இலக்கிய கிட்டும் சொல்லணும்னு பரபரப்பாக வந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களான்னா நம்ம இலக்கியாவுக்கும் வேலை கிடச்சிருச்சுங்க. இப்போ அடுத்தபடியே இந்த ஒரு புது வீட்டுக்கு வந்ததும் எல்லாமே நல்லாவே நடக்குது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை அழிச்சே தீரணும்னு அந்த ஒரு வைராகியம் மட்டும் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குங்க. ஏன்னா இப்போ புது கம்பெனியை வந்துட்டு நம்பர் 1 பொசிஷனில் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம கௌதம் ரொம்பவே போராடி ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. எந்த ஒரு முன் அனுபவமே இல்லாமல் ஒரு தற்கூரி மாதிரி இருந்துட்டு இருந்தால் இந்த ஒரு அஞ்சலி அவகிட்ட வந்துட்டு குரங்கு கிட்ட பூமாலையை கொடுத்த மாதிரி இந்த கார்த்திக்கும் இந்த எஸ்எஸ்கேவும் சேர்ந்துக்கிட்டு அஞ்சலி கிட்ட அந்த ஒரு சேர்மன் பதவியை கொடுத்துட்டு அந்த ஒரு கம்பெனியை வந்துட்டு நாரடிச்சிட்டு இருக்குங்க. இதை பார்த்தாலே வந்துட்டு பயங்கரமாக கோபம் வருதுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பைரவி வந்துட்டு அந்த ஒரு சேர்மன் பதவிக்காக எவ்வளவோ போராடினாங்க. ஆனால் நம்ம பைரவியோட சூழ்ச்சி வந்துட்டு அடிமட்டத்தோட தடுத்துட்டு நடிப்பு வந்துட்டு இந்த கார்த்திகை வந்துட்டு மயக்கி எப்படியோ ஒன்று இந்த சிந்தாமணியும் நம்ம அஞ்சலியும் அந்த ஒரு சேர்மன் பதவி வாங்கிட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்களான்னு இப்போ நம்ம பைரவி இருந்துக்கிட்டு நிறுத்த அஞ்சலி, உன்னுடைய சுயரூபத்தை வந்துட்டு என்கிட்ட காமிக்காத, ஏன்னா என்னை பார்த்து கண்ணை பார்த்து பேசுறது கூட பயந்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீ வந்துட்டு எனக்கு சகவாலாக வந்துட்டு நீ போட்டி போடுற அப்படின்ற மாதிரி நம்ம பைரவி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பூவுக்கு மதிப்பு வந்துட்டு தலையில் இருக்கிற போது வரைக்கும் தான், காலையில் இருந்தவா அது குப்பை தான். அது மாதிரி தான் நீ, உன்னை வச்சு சில காரியங்கள் வந்துட்டு எனக்கு நடந்துச்சு, மற்றபடி வந்துட்டு உனக்கு கீழவே நான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இருக்கிறதுனா இந்த ஒரு வீட்டில் இருங்க, ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு, இல்லை அந்த ஒரு இலக்கிய விரட்டின மாதிரி உங்களை விரட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு இந்த பைரவியை வந்துட்டு எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ம கௌதமுக்கு தெரியப்படுத்தணும்னு நம்ம பைரவி நினச்சிட்டு இருக்கங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்களான்னு அந்த ஒரு வீட்டில் நிம்மதி இல்லாமல் ஒரு பிணம் மாதிரி வந்துட்டு நம்ம பைரவி வாழ்ந்துட்டு இருக்கிறத யாராலுமே பார்க்க முடியலைங்க. நம்ம இலக்கிய கிட்டே நம்ம கௌதம் கிட்டே ஒரு மன்னிப்பு கேட்டால் கூட இந்த பைரவி வந்துட்டு வீட்டுக்குள்ளே சேர்த்துக்குவாங்க. ஏன்னா அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இந்த அஞ்சலிக்கு கீழே இவ்வளோ மோசமான நிலைமையில் வாழ்கிறதுக்கு இப்போ டீசெண்டாக வந்துட்டு நம்ம கௌதம் கிட்டே இலக்கிய கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு வாழ்ந்துடலாங்க. எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம ஜானுக்கு நடந்த உண்மை மட்டும் இந்த கார்த்திக்கு இந்த பைரவிக்கு தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ஜானுவை வந்துட்டு அந்த ஒரு கேவலமான எண்ணத்தில் ஹார்ட் அட்டாக்கில் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு உங்களால் மட்டும் எப்படி அந்த ஒரு எஸ்எஸ்கே கூட பார்ட்டி கொண்டாட முடிஞ்சு, இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் காலம் பதில் சொல்லும். உங்களுடைய சுயரூபத்தை அடிமட்டத்தோடு நான்